இயேசுவின் நாமத்தில் சிலுவை தியான ஜெபத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இவ்விதமாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நமக்காக இயேசு சிலுவையிலே தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரணம் மீட்பை தந்தது, இரட்சிப்பை தந்தது, பாவ மன்னிப்பை தந்தது, விடுதலையை தந்தது, சுகத்தை தந்தது. இதை எல்லாவற்றையும் இயேசு நமக்காக சிலுவையில் செய்து முடித்தவைகளை நினைத்து ஆராதிப்பது பெரிய பாக்கியம். சேர்ந்து என்னோடு கூட நீங்களும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிலுவை சுமந்தோராய், சிலுவை சுமந்தோரா சீசராகுவோம். சிலுவை சுமந்தோரா சீசராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை ஈடுவார். அவருக்காகவே அனைத்தும் அதை மகிமை இடுவே. வாழும் இயேசுவே சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே. அவர் பெருகவும் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதா வாக்கிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதா வாக்கிடே காத்து கொள்வே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே. சீசன் என்பவன் குருவை போலவே தன்னையும் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வு நான் அனுதீனமும்.
பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதீனமும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறே. விண்ணின் என்னை தருகிறே, உண்மையுள்ள இந்த அழைப்பே. விண்ணின் வாழ்க்கைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் இந்த அழைப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தருகிறார், அவரே சுமப்பார், போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கெட்சமனே பூங்காவில் என் நேசரையே, பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. தேகமெல்லாம் அருந்தி சோகமடைந்தவரா, தேகமெல்லாம் அருந்தி சோகமடைந்தவரா. தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காயே. தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காயே. பாரீர் கெட்சமனே பூங்காவில் என் நேசரையே, எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. அப்பாய் பாத்தீரமே நீக்கும் சித்தமானா, அப்பாய் பாத்தீரமே நீக்கும் சித்த
சொந்தமானா எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தே என்றாரே. எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. கெட்சமனே இப்பூங்காவில் நேசரையே பாவியதற்கா வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. இரத்தத்தின் வேர்வையாலே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவோமே நனைத்தே. இம்மானுவேல ரோகி இம்மானுவேல உள்ளம் ஒரோகியே வேண்டுதல் செய்தனரே. பாரிற் கெட்சமனே காவில் என் நேசரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறா. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார்.
ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கே மகனே, இன்ப இயேசு அண்டை எழுந்து வாராயோ. இன்னமும் தாமதம் உனக்கே மகனே, இன்ப இயேசு அண்டை எழுந்து நீ வாராயோ. இந்த உலகம் தர கூடா சமாதானத்தை இன்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே. அண்ணல் இயேசுவை அழைக்கின்றாரே, அண்ணல் இயேசுவை அழைக்கின்றாரே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுக்க, அவர் இரத்தத்தால் கரைகள் நீங்க. அவர் மரணத்தால் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. உந்தன் வியாதியின் வேதனைகள் நீயும் சாபத்தினின் தலை அடைய, சிலுவை ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்கவோ தலமும் இல்லை, அன்பு தாகத்தை தீர்க்கவோ வானமும் இல்லை. அவர் தலையில் சாய்க்கவோ தாகத்தை தீர்க்கவோ வானமும் இல்லை. அங்கு ஒருவரில்லை யாருமை ரட்சக தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை. மீண்டும் சொல்லுவோ, ஏழை மனு ஒருவை எடுத்த ராஜனுன் அண்டை நிற்கிறார்.
அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமா எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமை போதுமை, இயேசு போதுமை போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமை போதுமை, இயேசு போதுமை போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயக்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமை போதுமை, இயேசு போதுமை போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமை போதுமை, இயேசு போதுமை போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஓ நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்த ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேங்க்யூ. மகிமை உமக்கன்றோ,
மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களா லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களா லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. கைகளை உயர்த்தி சொல்வோம். ஆராதனை 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 நண்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, ஏற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, ஏற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை
ஆராதனை தெய்வமே ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர். Thank you Lord. இயேசு நமக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவரே, நம்மையே மீட்டெடுக்கும்படி தன்னையே அர்ப்பணித்த ஆண்டவரே, அவருக்கு தான் ஆராதனை. இயேசு இப்பொழுது கல்லறைக்குள் இல்லை, இயேசு இப்பொழுது சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆனால் நமக்காக செய்து முடித்தவைகளை நினைத்து ஆராதிக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த ஆண்டவரை துதிக்க போகிறோம். எங்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தீரே ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீரே ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறதே. இயேசுவின் இரத்தத்தினால் அந்த தெய்வீக விடுதலையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்புகிறேன். கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து மீண்டும் எங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவை தியான ஜெபத்திலே நாம் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தியானித்து மீண்டும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்கான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் நமக்காக இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார், நமக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்கிற அந்த நிலையை தியானித்து இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கான பாக்கியத்தை ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் இன்றைக்கு சற்று தியானிப்பது நமக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கூட சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். அவருடைய பாடு மரணங்களை அடிக்கடி நாம் நினைவு கூற வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் அல்ல, அடிக்கடி அவருடைய பாடு மரணங்களை எல்லாம் நாம் தியானிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நானோ உலகம் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது, உலகத்தில் உள்ளவர்கள் தங்கள் காரியங்களை, மேன்மையானவைகளை, தங்களுக்கு இருக்கிறவைகளை, தாங்கள் சார்ந்திருக்கிறவைகளை உலகத்தில் மேன்மையாக நினைக்கும் பொழுது, இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல், நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக.
சிலுவையில் நமக்காக ஆண்டவர் செய்து முடித்தவைகள் ஏராளம் இருக்கிறது. தான் கற்றுக்கொண்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. கமலியனின் பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டவர், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டவர், தூதர் பாஷைகளை எல்லாம் அறிந்தவர், ஆண்டவருக்காக ஊழியத்தில் பயங்கரமான வல்லமையான காரியங்களை செய்தவர், 14 நிருபங்களை எழுதியிருக்கிறவர். இவர் சொல்ல வேண்டிய விதங்களும் சொல்ல வேண்டிய காரியங்களும் இல்லாவிட்டால், நான் இப்படி, என் வாழ்க்கை இப்படி, என் ஊழியம் இப்படி, என் ஜெபம் இப்படி என்று சொல்லுவதற்கு அநேக விஷயங்கள் இருந்தும் இதை எல்லாவற்றையும் அவர் தள்ளி வைத்துவிட்டு, வேண்டாம், அதை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, நான் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். ஒரு நாள் சிலுவையை வெறுத்த அந்த சவுல் பவுலாய் மாறினதற்கு பிற்பாடு அந்த சிலுவையின் மேன்மையை குறித்து பேசுகிறார். அன்றைக்கு சிலுவையை குறித்து ஜனங்கள் பேசின பொழுது அவருக்கு வெறுப்பாக இருந்தது. தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிற மனுஷன், ஆண்டவருடைய ஜனத்திற்கு எதிராக செயல்படுகிற மனிதன், இப்படி சொல்லலாம். அன்றைக்கு சிலுவை அவருக்கு பிடிக்கவில்லை, ஆனால் சிலுவை இன்றைக்கு அவருக்கு மேன்மையாக இருக்கிறது. அப்படியானால் இவை எல்லாவற்றையும் அவர் தள்ளி வைத்துவிட்டு, ஒதுக்கி வைத்துவிட்டு, சிலுவையை குறித்துத்தான் நான் மேன்மை பாராட்டுவேன், வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று அவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன? சிலுவையில் இயேசு நமக்காக செய்து முடித்தவைகள் என்ன என்பதை தியானிக்க வேண்டும். வேதாகம காலங்களிலே, சுவிசேஷ காலங்களிலே, இயேசு இருந்த நாட்களிலே சிலுவை புனித சின்னமாக இல்லை. ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது தண்டனைக்குரிய ஒரு சின்னமாகத்தான் இருந்தது. அன்றைக்கு ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால், ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால், அன்றைய அரசாங்கம் சொல்லுகிறது, சிலுவையில் அறைந்து கொண்டு விடுங்கள். அதனால்தான் ஜனங்கள் இயேசுவை வெறுத்து சொன்னார்கள், இல்லை, இயேசுவை சிலுவையில் அறைந்து விடுங்கள். ஏனென்றால் அன்றைக்கு அது புனித சின்னம் அல்ல. அது எல்லாருக்கும் சிலுவை என்று சொல்லும் பொழுது வெறுக்கப்பட்டவைகளாய், ஒதுக்கப்பட்டவைகளாய் இருந்தது. அப்படி இருந்த அந்த சிலுவை இன்றைக்கு புனித சின்னமாக மேன்மை பாராட்டுவதற்குரிய நிலையிலே இருப்பதற்கான காரணம் என்ன? இருப்பதற்காக காரணம் என்ன? நானோ, யார் என்னமும் சொல்லிட்டு போட்டோம், யார் என்னமும் பேசிட்டு போட்டும், யார் எதை குறித்தும் பெருமை பாராட்டட்டும், ஆனால் நானோ சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. தங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து, தான் ஊழியத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து, ஊழிய வளர்ச்சிகளை குறித்து, எங்கள் சபை அப்படி, எங்கள் சபை இப்படி, எங்கள் ஆத்துமாக்கள் அப்படின்னுலாம் உலகம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், சொல்லுவதற்கு நிறையா இருக்குது, ஆனால் அதை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லையா, சொல்லுவதற்குரிய தகுதியும் இல்லை. நான் கண்ட சிலுவை, நான் பார்த்த சிலுவை, நான் அனுபவித்த சிலுவை, இதை சொல்லாமல் வேற என்னத்தை நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த சிலுவையில் அவர் அனுபவித்த ஆசீர்வாதங்கள், இல்லாவிட்டால் அவர் தன் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. நான் இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சிலுவையில் தேவன் நமக்கு சம்பாதித்து தந்தது என்ன? ஏன் நாம் சிலுவையை மேன்மை பாராட்ட வேண்டும்? ஏன் நமக்கு சிலுவை கிறிஸ்தவனின் அடையாளம் அல்ல, சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான அடையாளம். இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஒருவர் தங்கள் கழுத்தில் ஒரு சிலுவை அணிந்திருந்தால் இவர் ஒரு கிறிஸ்தவர், இல்லை இந்த சகோதரி ஒரு கிறிஸ்தவர் என்பதை சிலுவை கிறிஸ்தவராக அடையாளப்படுத்துகிற நிலைமைத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் சிலுவை ஒரு புனித சின்னம், சிலுவை ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நமக்காக செய்து முடித்திருக்கிறது என்பதை அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று, சிலுவையில் சம்பாதித்து இல்லாவிட்டால் நமக்கு பெற்றுத்தந்த ஆசீர்வாதம் என்ன? ஒன்று சொல்லுகிறது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பாவ மன்னிப்பை நமக்காக பெற்றுத்தந்தது தான் சிலுவை. நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப சிலுவையில் நமக்கு கிடைத்த மேன்மை என்ன? நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு தந்த சிலுவை. இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு எங்கே கிடைக்கிறது? எப்படி கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்துதான் கிடைக்கிறது.
பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அநேகர் பல தியாகங்களை செய்கிறார்கள், கால்நடையாய் நடக்கிறார்கள், நேர்ச்சைகளை செய்கிறார்கள், புண்ணியம் கிடைக்கும், என் பாவம் மன்னிக்கப்படும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம்தான், கிறிஸ்துவின் சிலுவை மரணம்தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தது. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில், நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில், நாம் பலியாக்கப்பட வேண்டிய இடத்தில் ஒரு மனிதன் தவறு செய்வானேயானால் அவன் தண்டிக்கப்படுகிறான். ஆனால் ஒரு தவறும் செய்யாத ஒரு நபர் தவறு செய்த மனிதனுக்காகவே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இவங்களுக்காக நான் சிலுவையில் தொங்குறேன். அந்த சிலுவையிலே இயேசு நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த பாவ மன்னிப்பு, இல்லாவிட்டால் இப்படி சொல்லலாம், ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது தெரியுமா? அதுதான் அவர் சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. தேவ பலனாக இருக்கிறது. இன்றைக்கு உலகம் பாவ நிவாரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பல பலிகள் இருந்தது. அதில் ஒரு பலி பாவ நிவாரண பலி, தங்கள் பாவங்கள் நிவிர்த்தியாக்க செய்யப்படுகிற பலி. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த பலி இல்லை. ஏனென்றால் இயேசு தன்னை பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ எனக்காக மரித்தார் இயேசு, என் பாவங்களுக்காக மரித்தார் அப்படிங்கிற விசுவாசம் எப்போ ஒரு தேவ மனுஷனுக்குள்ள, ஒரு ஜனத்துக்குள்ள வருதோ அப்போதான் அவர்கள் பூரணமான விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பாவ மன்னிப்பை தந்த சிலுவை. ஐயா, ரட்சிப்பு இந்த உலகத்தில் வேறு எங்கிருந்தும் வருவதில்லை, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து தான் வருகிறது. அநேகர் இதை வழி தெரியாமல் பல இடங்களில் தேடி, பல இடங்களுக்கு சென்று நேர்ச்சைகளை செய்து எவ்வளவோ தியாகம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தும் எந்த இடத்தில் இருந்தும் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. நான் சொல்கிறேன், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்த பவுல் சொல்றாரு, நான் சிலுவையை குறித்து, ஏன்னா இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிய மீட்பை எனக்கு தந்திருக்கிறாரே, எப்படி நான் இதை மேன்மை பாராட்டாமல் இருக்க முடியும் என்று அவர் அறிந்திருந்தபடியினாலே அதை அவர் செய்கிறார். இரண்டாவது, கலாத்தியர் 3 அதிகாரம் அதன் 13 வசனங்களை நீங்கள் படித்தால், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அங்கே படித்தோம், கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து, இங்கே சாபங்களை சிலுவையிலே சுமந்து, நியாயப்பிரமாண சாபம், நியாய பிரமாணத்தினால் சாபத்திற்குள்ளாகப்பட்ட நம்மை மீட்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாக இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாண சாபம், கட்டளையை மீறிதனில் வந்த சாபம். ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலேத்தான் சாபம் உண்டாயிற்று என்று அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார், விலக்கப்பட்ட கனியை புசிக்கிறார், மீறுதல் உண்டாகிறது. அந்த மீறுதல் சாபத்திற்குள்ளான ஒரு தண்டனைக்குள்ளே தள்ளப்படுகிறது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது ஆதாம் தன் தவறை சொல்லுகிறான், நான் பாவம் செய்துட்டேன், அதனால் நான் ஒழித்திருக்கிறேன். அப்போ ஒரு தருணத்தை கொடுக்குறாரு, ஒரு மீட்பை அவனுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அவன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. செய்தியாப்பா, இந்த பாவத்தை செஞ்சியா, விலக்கப்பட்ட கனியெல்லாம் புசிச்சிட்டிங்களா, இப்படி ஏதாவது தப்பு நடந்துச்சா, ஆமாண்டவரே நாங்கள் செஞ்சிட்டோம், வஞ்சிக்கப்பட்டுட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லாமல், எனக்கு தெரியாது நீர் தந்த மனைவி, அந்த ஸ்திரீனிடத்தில் கேட்டார், இல்லை சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது, இப்படித்தான் சொன்னார்களே தவிர அந்த மீட்புக்காக அவர்கள் அந்த இடத்தில் போராடவில்லை. அதுக்கு பிற்பாடுத்தான் ஒரு தனி மனிதன் சபிக்கப்படுகிறான், பூமி சபிக்கப்படுகிறது, தன் வலையிலே சிக்க வைத்த சர்ப்பம் சாபமாக்கப்படுகிறது, அதற்கு சாபம் உண்டாகிறது. அப்போ ஒரு தனி மனிதனின் சாபம், இந்த பூமியின் சாபம், வஞ்சித்த அந்த சர்ப்பத்திற்கு உண்டான சாபம், இப்படியெல்லாம் ஆண்டவர் இந்த நியாயப்பிரமாண காலங்களிலே இவர்களுக்கு அந்த சாபத்தை கொடுத்தார். கட்டளையை மீறி
தேவ வார்த்தையை மீறி சாபத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். நீங்கள் உபாகமங்களிலே வாசித்து பார்த்தால் தேவ ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டு அதற்கு பிற்பாடு இதை செய்யாவிட்டால் இதெல்லாம் உனக்கு நடக்கும்னு சொல்றாரு. அதை இன்னும் தெளிவாக சொல்ல போனா உபாகமம் 28 அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களிலே ஒரு தேவ மனுஷனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவனுடைய கர்த்தனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இப்பொழுது சொல்லப்படுற ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்துக்கு பின்னால் சொல்றாரு, இதை விட்டு நீ விலகி தேவ கற்பனையை விலகி தேவனுடைய சட்டத்திற்கு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு விலகி நீ இப்படி நடந்தால் ஆசீர்வாதம் அல்ல, அது உனக்கு சாபமாக மாறிடுங்கிறார். அப்போ சாபம் மனிதனாகவே அவன் தன் பக்கமாக திருப்பிக் கொள்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த பிற்பாடு, பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்ததற்கு பிற்பாடு, தன் சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடு, அந்த சிலுவை மரணம் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற சாபத்தெல்லாம் அழித்து போட்டு விட்டது. ஏன் சிலுவையை பெருசாக சொல்கிறாங்க? ஏன் சிலுவையை மதிக்கிறாங்க? ஏன் சிலுவை அருமையானவர்களே புனித சின்னமாக மாற்றப்பட்டிருக்கிறது? சிலுவையை குறித்து ஏன் மேன்மை பாராட்டுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சாபங்களெல்லாம் சிலுவை மாற்றி போட்டு விட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சாபத்திற்குள்ளாக மூழ்கி கிடக்கிறார். குடும்பம் சபிக்கப்பட்ட நிலைக்குள்ளே இருக்கிறது. வீடுகள் சாபத்திற்குள்ளான நிலைகள் இருக்கிறது. வீட்டில் இருக்கிறவர்கள் சாபத்திற்குள்ளான நிலையிலே இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பேருடைய குடும்பங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க நீங்கள் சொல்லுங்கள், நான் இனி சாபத்திற்குள் வாழ கர்த்தர் என்னை அழைக்கலை, நான் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் கர்த்தர் என்னை உண்டாக்கினாரு. என் மீறுதல், கீழ்ப்படியாமை, தவறு என் வாழ்வில் இருக்குமானால் என்னை மன்னித்து அந்த சாபத்திலிருந்து நான் மீட்கப்படுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தர வேண்டும். அதற்குத்தான் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்ம ஆசீர்வாதமாக வாழணும், ஆசீர்வாதமாக நடக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதற்காகத்தான் சிலுவையிலே சாபமானார். ஆகவே தான் பவுல் சொல்றார், நான் சிலுவையை குறித்தல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீங்களா சிலுவையிலே தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்த காரியம் என்ன என்பதை நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நினைத்து பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:14-15, அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். மூன்றாவது ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று அவன் சொல்வதற்கு காரணம் சிலுவை வெற்றியை தந்தது. நான் சொன்னேன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தது என்று சொன்னேன். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தது என்று சொன்னேன். இப்ப சொல்றேன், சிலுவை மகா பெரிய வெற்றியை நமக்கு கொடுத்தது. மகா பெரிய வெற்றி. சத்துருக்கள் நினைத்தார்கள், ஜனங்கள் நினைத்தார்கள், துரோகிகள் நினைத்தார்கள், இயேசுவை வெறுத்தவர்கள், இயேசு வேண்டாம் என்று சொன்னவர்கள் நினைத்தார்கள், அவர் சிலுவையில் தூக்கிட்டோம், அவர் சாக போறாரு, எல்லாமே கதை முடிஞ்சு போச்சு, 3 வருஷம் செய்த ஊழியம் அவ்வளோதான், என்ன அவ்வளோதான், இந்த ஊழியெல்லாம் அவ்வளோதான், அவரை தான் முடிஞ்சு போச்சே. அருமையானவர்களே, அவர் சிலுவையில் அரைஞ்சாச்சே, இனிமே அப்படியே என்ன நடக்க போகுது? இனிமே அவருடைய ஊழியம் நடக்காது, இனிமே அவருடைய ராஜ்யம் கட்டப்படாது, அப்படிதான் நினைத்தார்கள். ஆனால் முடிந்தது என்று அவர் சொன்னார் என்றால் என்ன முடிந்தது? பிசாசின் கிரியைகள் முடிந்தது, பிசாசின் ராஜ்யத்தின் கிரியைகள் முடிந்தது. அருமையானவர்களே, முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் அது முடிந்ததல்ல, அதுதான் வெற்றியின் நிலைமை. வெற்றியின் நிலைமை. பிசாசின் மேல் வெற்றி. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, வேதம் சொல்லுகிறதல்லவா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? வெற்றியை தந்தது. நம்ம எத்தனையோ காரியத்தில் தோல்வியில் வாழ்கிறோமே, தோல்வியான வாழ்க்கை வாழ்கிறோமே. இந்த தோல்வியான நிலைமை நம்ம வாழ்க்கையில் மாறாதுன்னு நினைக்காதீங்க. சிலுவை ஜெயம் எடுத்து கொடுத்திருக்கிறது. சிலுவையிலே வெற்றியை சிறந்தார். அவர் நமக்கு தந்த வெற்றி
நம்ம ஏன் தோல்வியோடு வாழணும்? நம்ம ஏன் தோல்வியோடு இருக்கணும்? நம்ம ஏன் தோல்வியை திரும்ப திரும்ப சந்திக்கணும்? இல்லை, ஜெயமாய் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எந்த இடத்தில், எந்த விதத்தில், எந்த சூழ்நிலையில் தோற்றுப்போன வாழ்க்கை வாழ்கிறீர்களோ, இன்றைக்கு சொல்லுகிறேன், சிலுவை ஜெயத்தை கொண்டு வந்தது. அதை விசுவாசிக்கிறவர்கள், அதை நோக்கி பார்க்கிறவர்கள், அதை அறிந்திருக்கிறவர்கள் பிழைத்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்த பொழுது, யாரெல்லாம் அந்த சிலுவையை பார்த்தார்களோ, இயேசுவை நோக்கி பார்த்தார்களோ, அவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள். இனி நீ தோல்வியோடு வாழ வேண்டாம். தோல்வியின் நிலைமை இனி வேண்டாம். தோற்றுப்போன வாழ்க்கை வேண்டாம். ஏனென்றால் அவர் அந்த மரணத்தை ஜெயமாக எழுந்து வந்தார், எடுத்து வந்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தால் பாருங்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு திட்டமாய் சொல்கிறார், சிலுவையிலே தேவன் நமக்காக சம்பாதித்தவைகளை நினைவு கூர்ந்து, எனக்காகத்தான், என்னை மீட்பதற்காகத்தான், என் சாபத்தை மாற்றுவதற்காகத்தான், வெற்றியை தருவதற்காகத்தான் நீ சிலுவையிலே இத்தனை பாடுகளை பட்டீர் என்று அதை நினைவு கூர்ந்து தேவனை ஆராதிப்பதுதான் மேன்மையான ஆராதனை, ஆசீர்வாதமான ஆராதனை. வருடத்திற்கு ஒரு முறை நாம் இதையெல்லாம் அனுசரித்து 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 இப்படியே காலமும் நேரமும் போகிறதற்காக அல்ல, அனுதினமும் அதை தியானியுங்கள், அனுதினமும் அதை பின்பற்றுங்கள். நானோ, நீங்கள் எதை வேணாலும் சொல்லிட்டு போங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க பெருமையா, ஆனால் நானோ எவ்வளவோ சொல்லுவதற்கு இருந்தும், ஏதோ சொல்லுவதற்கான காரணங்கள் இருந்தும் அதை புறம்பே தள்ளி ஒதுக்கிவிட்டு, இல்லை, இந்த உலகத்தில் எதை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் பார்த்த சிலுவை, நான் அறிந்த சிலுவை, நான் அனுபவித்த சிலுவை, நான் பெற்றுக்கொண்ட அனுபவம். முரடனாயிருந்த என்ன அவர் பக்கம் திருப்பினது, நல்லவனா மாற்றினது இந்த சிலுவை தானே. அதை எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதை அறிந்தவர்களால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கி இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஜெயம் உண்டு, ஆமென், ஆசீர்வாதம் உண்டு, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு உண்டு. அவரை மட்டும் பாருங்க, அவரை மட்டும் பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள், நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? தேவ நமக்கு தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் எங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தையை எங்கள் வாழ்விலே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அந்த சிலுவையிலே ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மீண்டும் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்த நன்மைகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், தேவனோடு ஒப்புரவாக்குகிறோம். உமக்காக கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக ஒருவனும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தானே நீ சிலுவையில் ஒப்புக் கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை இந்த உலகம் அறியட்டும், சமுதாயம் அறியட்டும், ஜனங்கள் அறியட்டும், ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் திறக்கப்படுவதாக. ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து அனுப்புகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.